இன்னைக்கு உலகம் உங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் தேவன் உங்களை விசேஷித்தவராய் பார்க்கிறார். உங்க பேக்ரவுண்ட் முக்கியம் இல்ல, தேவன் உங்க மேல வச்சிருக்கிற தீர்மானம் முக்கியம். உங்க லைஃப்ல இன்னைக்கு காலையில எதை நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் கவலை இல்லை. தேவன் உங்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கனம் பெற்றவர்களாய் மாற்ற போகிறார். God is going to make you honorable. You are not going to be detestable. You are not going to be a pain for somebody. You are a blessing for the whole nation. எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டு தலைகுனிந்து நின்றீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கனம் பொருந்தியவர்களாய் நிறுத்த போகிறார். அவர் ஆசீர்வதிச்சார்னா ஒரே செகண்ட்ல சிறையிலிருந்து உங்களை அரண்மனைக்கு உயர்த்துவார். வனாந்திரத்திலிருந்து ராஜாவா அரியணைகளை ஏற்றுவார். உங்களோடு இருக்கிறவர் உங்க சீசனை மாத்த வல்லமை உள்ளவர். தடைகளை உடைத்து தேவன் உங்களுக்கு ஒரு மகிமையான ஆரம்பத்தை கொடுக்க போகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? God is going to stop certain things that have been following your life, and God is going to start certain things that He had planned for your lives. உங்களுடைய வாழ்க்கைக்காக தேவன் திட்டம் பண்ணினது துவங்கும். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்தவைகள் இன்று முதல் தடை செய்யப்படும். ஒரு அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லைகளை பெரிதாக்க போகிறார். செய்திக்கு ஆதாரமாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. யாபேசுடைய ஜெபம், அவர் இஸ்ரவேலின் தேவனை ஒரு சாதாரண தேவன் அல்ல, ஒரு தேசத்தின் தேவன் அல்ல, ஒரு ஜனக்கூட்டத்தின் தேவன் அல்ல, வாக்கு பண்ணின சுதந்திரவாளிகளின் தேவனாயிருக்கிற இஸ்ரவேலின் தேவன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா? அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அல்லவா? அவருடைய கண்களில் இன்றைக்கு காலையில உங்களுக்கு தயவு கிடைப்பதாக. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லலாம். இந்த யாபேஸ் பாருங்க, தனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். The prayer of Jabez is so powerful. யாபேசுனுடைய ஜெபம் மிகுந்த வல்லமை வாய்ந்ததா இருக்கிறது. அந்த யாபேஸ் அவர் ஜெபத்தில் காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். இந்த காலவெளியிலே உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரிடத்திலே உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்களுடைய ஜெபத்தை நீங்க வைப்பீர்களானால் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். யாரெல்லாம் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் முக்கியமா கேட்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் இவர் ஆசீர்வதிக்கணும்னு இவர் கேட்கிறாரு. அவருடைய பேக்ரவுண்ட் என்ன பாருங்க. 9ஆம் வசனத்துல யாபேசுடைய பேக்ரவுண்டை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? யாபேஸ் தன் சகோதரர் பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். துக்கத்தோடே பெற்றேன் என்று யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ்னா வலின்னு அர்த்தம். ஒரு டெம்பரரி ப்ராப்ளம்க்கு ஒரு பெர்மனன்ட் பேரை வச்சுட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, இந்த தாயுடைய லைஃப்ல ஒரு பிரச்சனை, பையனுக்கு பேரை யாபேஸ்ன்னு வைக்கிறாங்க. ஆனா பேர்ல உங்க அடையாளம் இல்லை,
தேவனுடைய அழைப்புல தான் உங்க அடையாளம் இருக்கிறது. யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. My identity is in the call of God. My identity is in the calling of God. அவன் தாய் அவனை அழைத்தாள் வலி வேதனை என்று. இன்னைக்கு உலகம் உங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் தேவன் உங்களை விசேஷித்தவராய் பார்க்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யாபேசை குறித்து இந்த நாளாகம புஸ்தகத்திலே வேதம் அருமையாய் ஒரு சின்ன குறிப்பை சொல்லுகிறது. அவன் சகோதரரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். அதுக்கு பிறகுதான் அவன் தாய் வச்ச பெயரை சொல்றான். அப்படியானால் உங்க பேக்ரவுண்ட் முக்கியம் இல்ல, தேவன் உங்க மேல வச்சிருக்கிற தீர்மானம் முக்கியம். யார் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்கள் லைஃப்ல இன்னைக்கு காலையில எதை நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் கவலை இல்லை. தேவன் உங்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பேக்ரவுண்ட் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை, நீங்க தான் முக்கியம். யாபேசுடைய தாய் அவன் பிறந்தபோது அவர்களுக்கு தேவ திட்டம் தெரியவில்லை. அவங்க ஒரு பெயரை சூட்டினாங்க. ஆனா கர்த்தர் யாபேஸ் தாயின் கருவில உருவாகும் போதே அவரை தெரிந்து கொண்டவர் அல்லவா? அவர் யாபேஸை கனம் பெற்றவனாய் மாற்றினார். உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் கனம் பெற்றவர்களாய் மாற்றப் போகிறார். God is going to make you honorable. You are not going to be detestable. You are not going to be a pain for somebody. You are a blessing for the whole nation. கர்த்தர் உங்களை அந்த அடையாளத்தையே மாற்ற போறார். நீங்க ஒரு வேதனையுள்ள பாத்திரம், நீங்க ஒரு சுமை என்கிற அந்த நிலையிலிருந்து, தாயுடைய சூழ்நிலை அன்றைக்கு அப்படி இருந்தது, ஒரு சுமையாய், ஒரு வேதனை, ஒரு வலி. யாபேசுனுடைய அந்த சூழ்நிலை, அவர் உருவான சூழ்நிலை வலி வேதனையாய் இருக்கலாம். கர்த்தர் அவரை கனம் பெற்றவராய் மாற்றினார். I prophesy that God will make you a honorable person. எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டு தலை குனிந்து நின்னீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கனம் பொருந்தியவர்களாய் நிறுத்தப் போகிறார். அல்லேலூயா. கனம் பொருந்தியவர்களாய் நிறுத்தப் போகிறார். You are going to be honorable. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். யாரை கர்த்தர் கனம் பண்ணுவார் தெரியுமா? யாரை அவர் பார்வையில அருமையாய் பார்க்கிறாரோ அவங்களை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை கனமுள்ளவர்களாய் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை கனம் பொருந்தியவர்களாய் பார்க்க விரும்புகிறார். God wants to make you a honorable person. God will make me honorable. கர்த்தர் என்னை கனம் பொருந்தியவனாய் மாற்றுவார். என்னை கனஈனமா பார்க்கிறவங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை ஹானரபிளா கனம் பொருந்தியவனாய் மாற்றப் போகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, கனம் பெற்றவராய் இருக்கிறாரா? He was honorable. பட் இந்த கனம் எங்க இருந்து வந்துச்சு? அவருடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து வந்தது. என்ன மாதிரி ஜெபம்? அவருடைய ஜெபம் இப்படியாக இருந்தது. 1 நாளாகமம் 4:10 அவர் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி கேட்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அவருடைய முதல் ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, என் தாய் எனக்கு வச்ச அந்த வலியுடைய அந்த சந்ததியிலிருந்து என்னை ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு வாங்க. அவருடைய ஜெபம் என்னன்னா, லார்ட் பிரேக் த சைக்கிள். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். He is praying that the curse that was on his life should be broken.
தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கணும், தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், யூடானா பிரைஸ்னு அர்த்தம், ஜேபஸ்னா பெயின் அர்த்தம். யூதானா துதின்னு அர்த்தம், ஜேபஸ்னா பெயின் அர்த்தம். பெயின்ல இருக்கிறவங்க புலம்பணுமா பிரைஸ் பண்ணணுமா? பெயின்ல இருக்கிறவங்க பிரைஸ் பண்ணா கர்த்தர் அவங்கள ஹானரபிளா ப்ரொக்ளைம் பண்ணுவார். பெயின்லயே நீங்க இருக்கிறீங்க, அந்த வலியில கர்த்தரை நீங்க ஆராதிச்சு துதிச்சு அவரை நாமத்தை உயர்த்துறீங்கல்ல, உங்களை கனம் உள்ளவர்களாய் மாற்றுவார். இன்னைக்கு புலம்பல்ல இருந்து ஆனந்த கழிப்பாய் மாற்ற போகிறார். I want you to break that cycle. என்னுடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல சத்ரு என்னை அழிக்க வேண்டும் என்று, சத்ரு நான் எடுக்கிற முயற்சிகள் தேவராஜ்யத்துக்காக அவைகளை தடை செய்ய நினைக்கும் போதெல்லாம் ஒரு காரியத்தை நான் செய்வேன். காயப்பட்டு ஓரமா உட்காராம ஒரு ஸ்டெப்பு மேலே போய் கர்த்தரை இன்னும் துதிக்கிறது, கர்த்தரை இன்னும் உயர்த்துறது, புதுசா இன்னொரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறது, இன்னொரு சபையை கட்டுறது, இன்னொரு மிஷனரியை தாங்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வலி வரும்போது அந்த வலியை நீங்க வழியா மாற்றணும். அந்த வலியை வெறும் ஓலை ஒளியாக வைக்காம, அதை புலம்பலா இல்லாம அதை தேவனுக்கு புகழ்ச்சியா மாற்றணும். வலியில் இருந்த யாபேஸ் முடிவு பண்ணார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அப்படின்னா அவர் சொல்றாரு, உம்மால முடியும், நீர் என்னை ஆசீர்வதிக்க போறீங்க. யாரெல்லாம் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பவுல் அப்போஸ்தலனே, உங்களுக்கு இவ்வளவு வலி இருக்குதே, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். விசுவாசிக்கிறத பேசணும், உங்க சூழ்நிலையை பேசாதீங்க, அதை பிரேக் பண்ணுங்க. என்னுடைய லைஃப்ல பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வந்த ஒரு வல்லமையான ஜெபம் இந்த யாபேசின் ஜெபம். இந்த ஜெபத்தை தான் இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த யாபேசினுடைய ஜெபத்துல ஒரு ஆழம் இருக்கிறது. அவர் வலியை பார்க்கவில்லை, ஆசீர்வதிக்கிற தேவனை பார்த்தார். இன்னைக்கு உங்க லைஃப்ல உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். My identity is in Christ. Hallelujah. He was able to worship God by not how he feels, but how he knows God. உங்க ஃபீலிங்கை சார்ந்து கர்த்தரை ஆராதிக்காதீங்க, அவர் யார் என்பதை அறிந்து ஆராதிங்க. யாபேஸ் தன் ஜெபத்தை எப்படி ஆரம்பித்திருக்கணும்னா, ஆண்டவரே என்னை எல்லாரும் வேதனை வேதனைன்னு கூப்பிடுறாங்க, என் பேரு ஜேபஸ் இல்ல, என்னை எல்லாரும் வேதனைப்படுத்துறாங்க, ஆண்டவரே என்னை எல்லாரும் காயப்படுத்துறாங்க, அப்பா என்னை எடுத்துக்கொள்ளும். ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையோ, ஏன் தான் இப்படி ஒரு வேலையில கஷ்டப்படுறனோ, நான் உயிர் வாழ்றதே ஒரு வேஸ்ட், கசப்பா இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு உங்க லைஃப்பை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்களோ ஆண்டவர்கிட்ட அப்படி ஜெபிக்காதீங்க. அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் உங்களுக்காக என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு, உங்களால என்னை ஆசீர்வதித்து என் சூழ்நிலையை மாற்ற முடியும். ஐ பிரேக் தட் சைக்கிள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? You need to have a better and a bigger vision about you. உங்களை குறித்து உங்களுக்கே ஒரு நல்ல தரிசனம் வேண்டும். நீங்களே உங்களை மதிக்கலன்னா யார் மதிப்பா? நீங்களே உங்களை ஒண்ணுக்கும் உதவாதவன், எனக்கு லைஃபே இப்படிதான், என் தலையெழுத்துல இப்படிதான் இருக்குது, எனக்கு எதுவுமே வாய்க்காது, என் லைஃபே இப்படிதான், ஆசைப்பட்டது கிடைக்கவே கிடைக்காது சொல்லாதீங்க. அவர் ஆசீர்வதிச்சாருன்னா ஒரே செகண்ட்ல சிறையிலிருந்து உங்களை அரண்மனைக்கு உயர்த்துவார். வனாந்திரத்திலிருந்து ராஜாவா அரியணையில் ஏற்றுவார்.
உங்களோடு இருக்கிறவர் உங்க சீசனை மாத்த வல்லமை உள்ளவர். புதிய துவக்கம், சாபத்திலிருந்து ஆசீர்வாதம், கட்டிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனனாய் மாறும்படி God is taking you into a new season of fruitfulness. நம்மை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறவர். என்னாகமம் 24:1 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். சங்கீதம் 115:12 சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில இந்த யாபேசின் ஜெபத்தின்படி உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த காலை வேளையில உங்க மேல ஆசீர்வாதத்தை நான் பேசுறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கையை இனி ஆசீர்வாதமான பாதையில் நடத்துவார். இனி எல்லாம் ஆசீர்வாதம். உங்க சுற்றுப்புறங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்க மலைகள் எல்லாம் புல்வெளிகளாய் மாறிவிடும். உங்க பள்ளத்தாக்குகள் எல்லாம் பூக்களால நிரம்பி விடும். உங்க வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறிவிடும். உங்களுடைய வனாந்தரங்களை தண்ணீர் தடாகமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். உங்கள் விரோதமாய் நின்றவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். உங்களுடைய நண்பர்களும் உங்க குடும்பத்தினரும் உங்களை கொண்டாட போகிறார்கள். உங்கள் சகோதரர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை கனமுள்ளவர்களாய் மாற்ற போகிறார். நீ கனம் பெற்றவராய் மாற போறீங்க. எந்த குடும்பம் ரிஜெக்ட் பண்ணிச்சோ அந்த குடும்பம் உங்களை கொண்டாட போகிறது. இவரால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று உங்க குடும்பம் சொல்ல போது. என்னமோ நினைச்சோம், ஆனா ஆண்டவர் உன்னை எப்படி உயர்த்திட்டார். என்னமோ நினைச்சோம், ஆண்டவர் உன்னை எப்படி வச்சிருக்கிறார் பார். எல்லாரும் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவரு இந்த ஜேபஸுடைய இந்த பிரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு டர்னிங் பாயிண்ட். He is breaking the cycle over his life. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்ப அடுத்தது அவருக்கு சொல்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. அவருடைய ஜெபத்தில் அவர் கேட்கிற ஒரு முக்கியமான காரியம், Lord, increase my territory, enlarge my territory. ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பது எதினால் வழங்கும்? அவனுடைய டொமைனை வச்சுதான், அவனுடைய ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை வச்சுதான் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பது மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி விளங்கும்? ஆண்டவர் உங்க டெரிட்டரியை என்லார்ஜ் பண்ண விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? முதல்ல தாவீது வனாந்தரத்தில் ஒரு தலைவனாக இருந்தார். அப்புறம் எப்ரோன்ல ஒரு தலைவனாக இருந்தார். அப்புறம் யூதாவுக்கு ஒரு தலைவராக இருக்கிறார். முழு இஸ்ரவேலுக்கும் ஒரு தலைவனாக மாறுகிறார். உங்களையும் கர்த்தர் இந்த ஆண்டு எல்லைகளை பெரிதாக்கி உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். ஆசீர்வாதம் ஸ்பிரிச்சுவல் ஸ்போக்கன்னஸ் ஓவர் யூ. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்கள் மேல் பேசப்பட்ட வார்த்தை. இட் இஸ் த ஸ்போக்கன் எம்பவர்மெண்ட். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, நீங்க யாரையாவது நீங்க ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்ய போறீங்கன்னு அர்த்தம். அவங்கள அப்படிப்பட்டவங்களா பார்க்கணும்னு விரும்புறீங்கன்னு அர்த்தம். அப்ப இவருக்கு சொல்றார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்துனா அவருக்கு தெரியும் அவருடைய ஆசீர்வாதம் என் எல்லைகளை பெரிதாக்கும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆதியாகமம் 12 பேசுறாரு. 13 பூமி தாங்கக்கூடாத அளவு அவருடைய ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. 15 அவருடைய ஆசீர்வாதம் பெருகுது. 17 நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். 21 டெஸ்ட பாஸ் பண்ண உடனே பூமியையே உனக்கு தரேன். வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? பூமியின் மணலை எண்ண முடியுமா? அவ்வளவு திரளா உன்னை பெருக செய்வேன். உன் சத்துருக்களின் வாசல்களை உன் சந்ததியார் சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
எதுக்காக ஆண்டவர் இதை சொல்றாரு? ஏன்னா உங்க மூலமா தான் அவருடைய ராஜ்யத்தை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறார். Unless you possess the territory, how can you be a blessing to God? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என் எல்லையை பெரிதாக்கும்னு சொன்னா நான் ஏதோ பேராசையில நான் ரொம்ப ஆசைப்படுறேன் போல இருக்குது, இதை விட பெரிய வீடு, இதை விட பெரிய நிலம். இல்லைங்க, நீங்க பெருக பெருக உங்க மூலமா தேவ நாமம் பெருகும். யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சொல்லுங்களேன். My blessing is tied with God's name. என்னுடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய நாமத்தோடு இணைந்திருக்கிறது. என் ஆசீர்வாதம் பெருக பெருக அல்லேலூயா உங்க எல்லைகளை பெரிதாக்க போறார். உங்களுக்கு விரோதமா எவ்வளோ சத்துருக்கள் பெருகினாலும் உங்க பந்திய பெருக பண்ணுவார். உங்க எல்லைகளை பெரிதாக்குவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? நல்ல கையை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே மை துதிக்கிறப்பா, உங்க ஸ்தோத்திரம். என் எல்லைகளை பெரிதாக்கும், என் எல்லைகளை பெரிதாக்கும். இயேசுவின் நாமத்தில் என் எல்லைகளை பெரிதாக்குவீராக. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்திலிருந்து நான் உன் எல்லைகளை பெரிதாக்க போகிறேன். சொல்லுங்க ஆமென். I am going to enlarge your territory. எல்லைகளை பெரிதாக்குகிற கர்த்தர். நீங்க அவரை துதிங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எல்லைகளை பெரிதாக்கி விடுவார். உங்க எல்லைகள் பெரிதாக போகிறது. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவங்க எல்லைகளை பெரிதாக்க போகிறார். உங்க குடும்பத்தை பெரிதாக்க போகிறார். உங்க பிள்ளைகள் தூர தேசத்துக்கு போய் செட்டில் ஆக போறாங்க. உங்கள் எல்லைகள் பெரிதாகிறது. God is going to expand your territory. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லைகளை பெரிதாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் எல்லைகளை அவர் பெரிதாக்க போகிறார். ஆண்டவருக்கு நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்ல, உன் எல்லைகளை நான் பெரிதாக்க போகிறேன். உன் வலின்ற இடத்திலிருந்து துதின்ற இடத்துக்கு உன்னை நான் அழைத்து கொண்டு சொல்ல போகிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க கர்த்தரை எப்படி பார்க்கறீங்களோ அப்படிதான் கர்த்தர் உங்களை பெருக செய்வார். The more you see God as big, தேவனை பெரியவராய் நீங்க பார்க்கும்போது அவர் பெரியவராய் உங்கள் இடத்தை பெரியதாய், உங்கள் லைஃபை பெரியதாய் ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். மூன்றாவது அவர் ஜெபிக்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தரணும். யோபு 38:11 இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது. எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். தீங்கு எங்களை அணுகாதபடி எங்களை காத்தரணும். தீங்கு எங்களை அணுகாதபடி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இனி ஆசீர்வாதம் எங்களை விட்டு விலகுவதில்லை. இனி ஆசீர்வாதங்கள் எங்கள் வீட்டை விட்டு வெளியே போவதில்லை. இனி சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. இனி சத்ரு கண்ணமிட்டு திருடுவதில்லை. எங்கள் எல்லைகளில் பாதுகாப்பு, எங்கள் எல்லைகளுக்குள்ளே சமாதானம், எங்கள் எல்லைகளுக்குள்ளே சுகம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உங்க எல்லைகளை நான் பெரிதாக்க போறேன், உங்களை ஆசீர்வாதமா மாற்ற போறேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.